ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரே ஒரு மாவு மட்டும் வச்சு நம்ம 5 விதமான தோசை செய்ய போகிறோம். அதாவது தோசைக்கு எப்போ நீங்கள் மாவு அரைப்பீங்க, அந்த மாவு வச்சு நார்மலாக நம்ம ப்ளெயினாக தோசை ஊற்றி கொடுப்போம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தோசை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம 5 விதமான தோசைகள் வந்து செய்ய போகிறோம். இனி வீட்டில் வெறும் தோசையை மட்டும் செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி தோசை கூட சேர்த்து சில பொருட்களை ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ 5 விதமான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு மாவு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது உப்பு, சோடா உப்பு போட்டு மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றணும்னா ஒரு ஃப்ளோவில் அப்படியே விழணும். இதுதான் கரெக்டான பதம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல்லை வச்சுக்கிட்டேன். கல் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து குறைச்சிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கணும். இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தோசை வேகிறதுக்குள்ளவே நீங்கள் டக்குன்னு வெங்காயத்தை வந்து தூவி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும் தோசையோட. இப்போ கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வெங்காய தோசைக்கு வெங்காயத்தையும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போ தோசை கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெங்காயம் வந்து மாவோடு நல்லா ஒட்டிக்கும். தோசையை திருப்பி போடும்பொழுது வெங்காயம் வந்து தனியாக உதிர்ந்து வராது. இப்போ இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் தோசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மாவு ஊற்றுனதுமே வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுனால எல்லா வெங்காயமும் பார்த்தீங்கன்னா தோசையிலே நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள், உதிராமல். நல்லா மொறுன்னு சூப்பராக கலரும் வந்திருக்கு. தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் கொஞ்சம் மொத்தமாகவே நான் மாவு வந்து பரப்பி விட்டுக்க போகிறேன். 2 முட்டையை வந்து நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த தோசை மேலே. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். மாவு ஊற்றும் போதே நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இப்போது ஸ்டவ்வை கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு மேலே எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு தோசையில் முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 முட்டை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. தோசை 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டை தோசை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இப்போ நம்ம பொடி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி மாவு நான் வந்து எடுத்துக்கிறேன். பொடி தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் மெல்லிஸாக தோசையை வந்து தேய்ச்சிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே பொடி வந்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன பொடி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதாவது கடையில் வாங்கின பருப்பொடி இல்லை வீட்டில் அரைச்சது அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிற இப்போ இந்த நான் சேர்க்குற அந்த பருப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. பொடி தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நெய் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா நெய், எண்ணெய் நிறைய சேர்த்துட்டு நல்லா முருகலாக விட்டு எடுத்தோம்னா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து நல்லா மெல்லிஸாக முருகலாக நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், மொறுன்னு. மாவு வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி போடவே வேணாம். இப்போ நான் அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன். சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் தோசை. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் தோசையை முருகலாக விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா பருப்பொடி தூவி போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பொடி தோசை சாப்பிட்றதுக்கு.
முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை மட்டும் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 2 முட்டை வேணும்னா கூட நீங்கள் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு முட்டையை வந்து ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். தோசை ஃபுல்லாகவே நீங்கள் முட்டையை பரப்பி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு வந்து நான் தூவிக்கிறேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக தூவிக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, மிளகுத்தூளோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. மேலே எண்ணெயை சேர்த்துக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். தோசை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா சூப்பராக சிம்பிளான மெத்தடில் முட்டை தோசை ரெடி பண்ணிட்டோம். தோசைக்கு எப்படியும் சட்னி வந்து செய்வோம். அதாவது கார சட்னி வந்து செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ செய்ய போகிற நம்ம இந்த தோசைக்கு கார சட்னி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கல் நல்லா சூடு இருந்ததும் மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக நம்ம முறுன்னு செய்யும் போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மெல்லிசாக மாவு வந்து தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து கார சட்னியை செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சட்னியை இந்த தோசை மேலே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சட்னியை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இல்லை நல்லா ஸ்பைஸியாக நிறைய சட்னியோடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நிறைய சட்னி சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னி தோசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசையை திருப்பி போட மாட்டோம், அப்படியே மடித்து தான் செய்வோம். அதனால் நல்லா தோசையை வேக வச்சு நல்லா மொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசை வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போடும்பொழுது பாருங்கள் கலரும் நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ நான் தோசையை எடுத்துடுறேன். சட்னி தோசையும் ரெடி ஆகிடுச்சு. கார சட்னி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கார சட்னி தோசை சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சுட்டு தோசையிலே நீங்கள் பரப்பி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சூப்பராக மொறுன்னு கார சட்னி தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த 5 விதமான தோசை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் தோசையை ஊற்றி கொடுக்காம கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி தோசை மேலே இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி தோசை கூட சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப நீங்கள் செஞ்சு கொடுத்த அந்த விதவிதமான தோசைகளையே செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 5 விதமான தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.